எல்லா டீமுமே வந்து இப்போ டாப் டீம்ஸ் நான் சொல்கிறது ஆர்சனல் சிட்டி இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தே பிளே கைண்ட் ஆஃப் ஸ்லோலி தான். ஒன்றும் பெருசாக ஸ்பீடாலாம் ஆடுறது இல்லை. நம்ம தான் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வி ஹவ் பின் தி எக்ஸெப்ஷன். கிளாப் டைமில் பயங்கர ஸ்பீடாக ட்ரான்சிஷனில் ஆடி அந்த மாதிரி பண்ணுறது. வேற இப்போ நீங்கள் ஆர்சனல் பார்த்தீங்கன்னா தே பிளே ஃபார் செட் பீசஸ், அவங்க பொசிஷன் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. சிட்டியும் அதே மாதிரி தான். அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஐ ஒன்லி ஹேவ் 13 ஃபர்ஸ்ட் டீமர்ஸ் ஃபிட்டு, 13 14 தான் இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 5 கேமாவே இப்படிதான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் அவுட் அப்படிங்கிறாரு. பட் யூ பாயிண்ட் அவுட் த ரைட் திங். சரி, அவன் ஆடலினா என்னப்போ, அவனை வந்து உட்கார வச்சு அட்லீஸ்ட் வந்து ஓகே இதான்ப்பா ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியர், இப்படிதான்ப்பா இருக்கும் கேம்ஸ், இப்படிதான் இருக்கு. ஒன்னு ஸ்லாட் ஹஸ் நாட் ஸ்டுட் அப் ஃபார் மீ. இல்ல he feels like இந்த ஸ்லாட் வந்து you would have said நீ டிஃபென்ஸுக்கு ட்ராக் பேக் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு. you would have thought okay இது வந்து this is just an excuse. போன வருஷமும் தான் நான் பண்ணல, இந்த வருஷம் சடனா ஏன் அது ஒரு பிரச்சனையா போகுது அப்படின்னு. ஸோ அண்ட் யூ வுட் ஹவ் சீன் வந்து வேர்ட்ஸ் வந்திருக்கான், ஈசாக் வந்திருக்கான், எக்கிட்டிகே வந்திருக்கான். இவங்க தான் ஃபியூச்சர், இவங்க மேலே தான் டீம் பில்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை இது. அதாவது இஸ் அன் ஏஜிங் பிளேயர் ஹூ ஸ்டில் திங்ஸ் இஸ் அட் த பீக் ஆஃப் ஹிஸ் பவர்ஸ். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? டைட்டில் ஃபைட் இஸ் பேக் ஆன். அவ்வளவுதான் நான் சொல்லான்னு எழுதி வச்சிருந்தத ஸ்டார்டிங்க நீங்க சொல்லிட்டீங்க. டைட்டில் ஃபைட் இஸ் பேக் ஆன். ஆர்சனல் வெளியே வாங்க, மேன் சிட்டி வெளியே வாங்க தான். ஒரு கேம ஜெயித்தாச்சுன்னா உடனே கூப்பிட்டுறணும். இருங்க இப்பதான் லீக் டேபிள் எடுத்து வச்சிருக்கேன். 36 பாயிண்ட் அவங்க, நம்ம 26. 16 கேம் தான் இருக்கு. லெஸ் தென் ஹாஃப் a season 10 பாயிண்ட்ஸ். அவ்வளவுதான். வித்தியாசம்லாம் இல்ல, பெருசா ஒண்ணு கிடையாது. ஒரு கேம் கிளீன் சீட்டோட ஒரு கேம் முடிச்சிருக்கோம். வெளியவா ஆர்சனல், வெளியவா சிட்டி தான். அவ்வளவுதான். ஒரு கேம ஜெயிச்சிட்டோம்னா அந்த மாதிரி கூப்பிட்டுறணும். ஏன்னா அடுத்த கேம் எப்ப ஜெயிப்போம்னு தெரியாது, இப்பவே கூப்பிட்டுறணும். அடுத்த கேம் தோத்ததுக்கு அப்புறம் கூப்பிட முடியாது. இப்பவே கூப்பிட்டோம்னா ஜெயிச்சிருக்கானுங்க, அதனால கூப்பிட்டானுங்க சொல்லிட்டு அந்த ரேஞ்சில் வந்து போயிடும். அதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ். டைட்டில் ரேஸ் இஸ் பேக் ஆன். பி ஸ்கேர்ட் ஆர்சனல், பி ஸ்கேர்ட் மேன் சிட்டி. அவ்வளவுதான். கரெக்ட். எனிவே, ஸோ அதான் இது வந்து லிவர்பூல் 2 பிரைட்டன் 0 அதோட ரிவ்யூ. இது எக்கிட்டிக்கு 2 கோல். பட் அதுக்கு முன்னாடி அட்மின் டியூட்டிஸ் ஆரம்பிச்சிருவோம். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லலாம் கீழே ஐடி இருக்குது. இன்ஸ்டாகிராமில் @காப் கருத்து, ட்விட்டரில் வந்து இது என்னது @காப் கருத்து _LFC. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோவர் டார்கெட் எவ்வளோ வச்சிருந்தா இன்ஸ்டாகிராமுக்கு மறந்து போகுது. யூடியூப் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது மறந்து போயிடுறாங்க. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல வந்து 1500 தான் நம்மளுடைய டார்கெட்டா வச்சிருந்தோம். இப்போதைக்கு 1420 இருக்கும். ஸோ இந்த நியூ இயருக்குள்ள 1500 அப்படிங்கிற டார்கெட்டை வந்து இன்ஸ்டாகிராம்லயும் பண்ணுங்க. அண்ட் இந்த நியூ இயருக்குள்ள முக்கியமா யூடியூப் என்ன டார்கெட் சொல்லுங்க. யூடியூப் 3500, இப்போ வந்து 3420 தாண்டியாச்சு. ஸோ இங்க ஒரு 80 பேர், அங்க ஒரு 80 பேர். அதே 80 பேர் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்லயும் போய் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கரெக்ட். 3500 நம்ம இந்த சீசனோட இந்த நியூ இயருக்கு முன்னாடி அதான் நம்ம டார்கெட். வேற எதுவும் இல்ல. அட்மின் டியூட்டிஸ் உங்க சைடுல இருந்து வேற ஏதாவது இருக்கா? அட்மின் டியூட்டிஸ் வந்து மக்கள்ல அட்மின் டியூட்டி பார்க்கணும். ஆமா, மேட்சுக்கு போயிடலாமா? மேட்சுக்கு போயிடலாம். ஆமா, வின் பண்ணிருக்கோம் சசாத்ரி. இன்னைக்கு வந்து இஷ்டத்துக்கு டெலியூஷன் நம்ம பேசித்தான் ஆகணும். மேட்ச்ல எந்த தீமே தப்பு சொல்ல முடியாது. டெலியூஷன்ல அதான் சொல்லிட்டேன்ல, கம் அவுட் சிட்டி, கம் அவுட் ஆர்சனல் தான். என்னவா இருந்தாலும் ஒரு கேம் ஜெயிச்சிருக்கோம்னா நேரா கூப்பிட்டுறணும். யோசிக்கலாம் கூடாது. இந்த சீசன் அப்படித்தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டா அங்க போயிடும், இல்ல ஸ்ட்ரெயிட்டா கீழே போயிடுவோம். இவ்வளவு ஒரு ஸ்டார்ட் சொன்னீங்களே, we have equal points from 18th position as equal points to top. இப்ப எப்படி இருக்குது நிலைமை? இப்பவும் அதேதான். ஐயோ, இப்போ அதேதானா? சை, லீட்ஸ் 17th, அவங்களுக்கு 16 பாயிண்ட், நமக்கு வந்து 26, ஆர்சனலுக்கு 36. சோ கரெக்ட்டா. ஐயோ, எப்படி வின் பண்ணாலும் மேல போக முடியலையே. சை, நம்ம நிலைமை இவ்வளவு பரிதாபமா இருக்கேடா. ஒரு கேம வின் பண்ணாலும் மேல போக மாட்டேங்குது. அதே டிஃபரன்ஸோட இருக்குது. பட் எனிவே, அதான் லிவர்பூல் 2 பிரைட்டன் 0, எக்கிட்டிக்கு 2 கோல். ஃபர்ஸ்ட் மினிட்டே ஒரு கோல், அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு. நான் வந்து மேட்ச் வந்து நான் ஃபுல்லா பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, எப்படியும் ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இவனுங்க ஒன்றும் பண்ண போறது இல்ல, பிரைட்டன் ஒரு 4 சான்ஸ் வரும், அவங்க போட்டு விட்டானுங்கன்னா ஓகே. வந்தது 1-0 அப்படின்னு வந்து நான் ஃபர்ஸ்ட் பிரைட்டனுக்கு 1-0 நினைச்சேன். அட போங்கடா. அப்புறம் எதுக்கும் நோட்டிபிகேஷனை பாப்போன்னு படிச்சா யூகோ எக்கிட்டிக்கே 1-0ங்குது. என்னது இப்பதான் கிக் ஆஃப் ஆச்சு, அதுக்குள்ளயும் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோமா அப்படின்னு.
நான் அதோட கேவலமா விஷயம் பண்ணேன். நானும் இந்தியா வந்திருக்கேன். ஆமா மக்களே, காப் கருத்து அபிஷியலி இன் இந்தியா. இப்போ ரெண்டு பேருமே இந்தியால இருக்கோம். இட் இஸ் அபிஷியலி இன் இந்தியா. நான் வந்து ஹாட் ஸ்டார் மெம்பர்ஷிப் வாங்கல. நானு அப்பதான் அவசர அவசரமா ஐயோ மெம்பர்ஷிப் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஹாட் ஸ்டார் லாகின் பண்ணிட்டு ஸ்கிரீனை கிளிக் பண்றேன். 2 minutes and 20 seconds லிவர்பூல் 1 அப்படின்னு. என்ன அது? நம்ம கண்ணுதான் தெரியல, கண்ணெல்லாம் தொடச்சு பாக்குறேன். என்ன அது? நம்பர் 1 எப்படா அது? என்னோட 2 நிமிஷத்துக்குள்ள கோலா, நம்பவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாட் ஸ்டார்ல ரொம்ப நல்ல விஷயம். பின்னாடி எங்க வேணாலும் போய்க்கலாம். கரெக்ட். இதெல்லாம் உண்மையா எனக்கு வந்து இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கவே கிடைக்காதுங்க. இதெல்லாம் செம்ம பெனிஃபிட் ஹாட் ஸ்டார். இன்னொன்னு கண்டுபிடிச்சங்க ஹாட் ஸ்டார்ல, எத்தனை கேமரா வியூ இருக்கு பாத்தீங்களா? டாக்டிக்கல் கேமரா வியூ, கார்னர் ஆங்கிள் வியூ, பின்னாடி கோல் போஸ்ட்ல இருந்து வியூ, ஹீரோ கேம். ஏய் ஹாட் ஸ்டார் நீங்க வேற லெவல்ரா அப்படின்னு தோணுச்சு. சான்ஸே கிடையாதுயா. ஹாட் ஸ்டார் மாதிரிலாம் எத்தனை ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். செம பெனிஃபிட்டியா இந்தியால இருந்தோம்னா அந்த ஹாட் ஸ்டார்ங்கிற ஒரு விஷயம். அதான் சொன்ன மாதிரி உள்ள போய் பார்த்தோன்னே என்ன அது நம்ம ஒன்னா டை ஸ்கோர் கார்டை மாத்தி போட்டிருப்பீங்களா, திருப்பி அழிச்சு மாத்துங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தா ஒரு கோல், சரியான பினிஷ், ஜோ கோமஸ் அசிஸ்ட், அவ்வளவுதான். அதுக்கு அவனுக்கே தெரியாம ஒரு அசிஸ்ட் வந்தது. கரெக்ட். நாங்க உள்ள கீழே ஹெட் பண்ணி விட்டோன்னே பையன் யோசிக்காம பினிஷ் பண்ணா. ஆனா வந்து நம்ம ஈசாக்க பத்தி வந்து அவ்வளோ பேசி அவ்வளோ இதுன்னு பண்ணி இப்ப ஹியூகோ எக்கிட்டிகே வந்து 11 goals in all competitions for the season. It's been எவ்வளோ 3-4 months, close to 4 months, 11 goals. எதிர்பார்த்தீங்களா அவனை வாங்கும்போது? இல்ல, நான் ஐ திங்க் இது பாட்காஸ்ட்லேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். எக்கிட்டிகே வந்து நம்ம பேக்கப்பா யூஸ் பண்ணுவோம் தான் அப்போ சொல்லியிருந்தேன் ஈசாக்கு. ஸோ நான் எதிர்பார்க்கல இந்த அவுட்புட் எதிர்பார்த்தேன். அண்ட் ஃப்ராங்க்ஃபர்ட்ல ஐ திங்க் லாஸ்ட் சீசன் அவனோட அண்டர்லைங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா he was பயங்கர அண்டர் பர்ஃபார்மிங்னு நினைக்கிறேன். லைக் குவைட் சிக்னிஃபிகன்ட்லி, அதாவது நுண்ணியஸை விட கொஞ்சம் பெட்டர் அவ்வளோதான் அப்படிங்கிற லெவலுக்கு இருந்துச்சு. போன சீசன் அவன் ஆல் காம்படிஷன்ஸ்ல 14 or 15 கோல்ஸோ தான் போட்டிருந்தான். ஞாபகம் இருக்கு, நாம கூட சொல்லியிருந்தோம் இவ்வளோதான் அடிச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி. மொத்த கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் 20 தான் இருந்துச்சு, பிளஸ் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் சேர்த்தி. இப்போ வந்து இஸ் ஆல்ரெடி ஆன் 11 goals in all competitions, which is incredibly really high. And 2 games in a row 2 goals, லீட்ஸ் கூட 2 goals, இப்போ இந்த கேம்லயும் 2 goals. So it's good to see him. ஓகே, ஓ பரவாயில்லடா, நல்லா இதாகிறான். கார்னர் ஒரு வழியா கார்னர்ல இருந்து கோல், அதுக்கு நான் அப்ப வரேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஃபைனலி ஏர்லியா அந்த கோல் வேணும் ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு வழியா அந்த ஏர்லி கோல் போட்டோடனே நம்மளுக்கு அந்த கேமே பாத்தீங்கன்னா நல்ல காமா கம்போஸ்டா, எந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, 10 பாஸ் போடுறியா போடு, அங்க நவுத்துறியா நவுத்தா அப்படிங்கிற மாதிரி வாஸ் வெரி 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 காம். நல்லா அந்த கேமே வந்து அந்த கோல் போனதுலேருந்து செம்மையா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. பட் இன்னொரு வழியில் எல்லாரும் கேட்குறாங்க சரி, திஸ் இஸ் நாட் த லிவர்பூல் வே. இந்த மாதிரி ஸ்லோவா பொசிஷன் வச்சுட்டு பில்டப் பண்றதுக்கு ஆச்சா போச்சான்னு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பேசுறாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? சரி, அப்ப நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். லிவர்பூல் வேனா என்னது, அது நீங்க சொல்லுங்க பாப்போம். அதான் எனக்கும் தெரியல. see that was the யர்கன் கிளாப் வே. அதுதான் டிஃபரன்ஸ். அதுதான் கிளாப் வே வேற, லிவர்பூல் வேன்னு எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்க பெனிடஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டிஃபென்சிவான ஒரு டீம் அது, லைக் டிஃபென்சிவ்லி சாலிட் டீம் அது. வேற கிளாப்போட டீம் வந்து நீங்க பெனிடஸ் மாதிரி டிஃபென்சிவ்லி சாலிட் இல்லை, நல்ல டிஃபென்ஸ் அது இல்லைன்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரி ஒரு ரிஜிடா இல்லை பெனிடஸ் டைம்ல இருந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 2 managers who have won the Champions League கம்பேர் பண்றேன்னா அவங்களே இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கும்போது லிவர்பூல் ஆஸ் அ கிளப் வந்து இதுதான் நம்ம வழி அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் வி ஆர் நாட் பார்சலோனா அந்த விஷயத்துல. பார்சலோனா வந்து அந்த அகாடமிலேருந்தே அவங்க அந்த டிக்கெட்டாக்கா பாசிங் அண்ட் மூவ்மெண்ட் அந்த ஃபிலாசபி அவங்களுக்கு அகாடமி லெவல்லேருந்தே இருக்கு. அண்ட் இட் இஸ் அக்ராஸ் டீம்ஸ், மென்ஸா இருக்கட்டும் விமென்ஸா இருக்கட்டும், ஏஜ் குரூப் Under 21 Under 19 எல்லா டீமுமே அதுதான். ஸோ அதுதான் சொல்லி தராங்க அவங்க அங்க. நம்ம லிவர்பூல் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையே. ஸோ அட் நோ பாயிண்ட் கேன் யூ சே இது வந்து லிவர்பூல் வே இல்லை அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் யர்கன் கிளாப்ஸ் வே, அவ்வளோதான். அதான். ஸோ அதை பத்தின ஒரு கொட்டுச்சு நம்ம போன சீசன் சொல்லியிருந்தோம். இன் அ வே திஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெண்டாக எங்கேயோ படித்தேன், லாஸ்ட் 11 கேம்ஸில் மேன்செஸ்டர் சிட்டியோட ஸ்குவாடு ரெயின்டியர்ஸும் செர்க்கி மட்டும்தான் மாறி மாறி ஆடுறாங்களாம். மற்றவங்க எல்லாருமே 11 கேம்ஸும் ஆடி இருக்கானுங்க. லைக் குவைட் லிட்ரலி எல்லாருமே வந்து அவுட் ஆஃப் தோஸ் 11 or 10 கேம்ஸ் 9 ஸ்டார்ட்ஸ் 10 ஸ்டார்ட்ஸ் 11 ஸ்டார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அவங்க பிளேயர்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் தேவ் பிளேட் மேக்ஸிமம் மினிட்ஸ் அந்த எல்லா கேம்லையுமே யோசிச்சு பார்த்தா.
ஸோ நம்பால் வந்து ஆல்தோ இஃப் யூ கெட் த ரிசல்ட்ஸ் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஓன்ட் பி கொஸ்டின். இப்ப பாருங்க 2 கோல் தான் போட்டோம், ஸ்லோவா ஆடினியா அது பண்ணியால யாருமே கேட்கல. யூ காட் த வின், இட் டசன்ட் ரியலி மேட்டர். நமக்கு வந்து இப்ப வந்து வின்ஸ் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இஃப் வி ஆர் இன் அ க்ளோஸ் இனஃப் பொசிஷன் இப்போ ஒரு 2-3 months டவுன் த லைன்னா மேபி இப்போ அந்த ஸ்லோவா ஆடுறத அப்ப ஹெல்ப் பண்ணலாம் ஒரு எனர்ஜி லெவல்ஸ் வந்து சேவ் பண்றதுக்கு. பட் தட் ஹேஸ் டு பி வித் மீனிங் இல்ல. ஐ மீன் ஒரு க்ளோஸா இருக்கணுமா இல்ல சும்மா தூரமா 10 பாயிண்ட் போய் 10 பாயிண்ட் பின்னாடி. ஸோ கொஞ்சம் க்ளோஸா இருந்தா இட் வில் ஹேவ் மீனிங், இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எல்லா டீமுமே வந்து இப்போ டாப் டீம்ஸ் நான் சொல்கிறது ஆர்சனல் சிட்டி இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தே பிளே கைண்ட் ஆஃப் ஸ்லோலி தான், ஒன்றும் பெருசாக ஸ்பீடாலாம் ஆடுறது இல்லை. நம்ம தான் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வி ஹவ் பின் தி எக்ஸெப்ஷன். கிளாப் டைமில் பயங்கர ஸ்பீடாக டிரான்சிஷனில் ஆடி அந்த மாதிரி பண்ணுறது. வேறஸ் இப்போ நீங்கள் ஆர்சனல் பார்த்தீங்கன்னா தே பிளே ஃபார் செட் பீசஸ், அவங்க பொசிஷன் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. சிட்டியும் அதே மாதிரி தான், தே ட்ரை டு கண்ட்ரோல் திங்ஸ். சிட்டி வந்து ஐ வுட் சே லெஸ் சக்ஸஸ்ஃபுல் தென் ஆர்சனல் அந்த விஷயத்தில். பட் they are also trying to do the same thing, கண்ட்ரோல் பண்றது, டெம்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்றது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் ஒரு சீசன்ல 60 மேட்ச் இருந்துன்னா எங்க இருந்து நீ ஆட போற எல்லா இன்டென்சிட்டில. So I mean this is the new way, that is why we got the new manager. So Liverpool way இல்ல ஃபாஸ்டா ஃபுட்பால் இல்ல 10 சான்ஸ் 10 கோல் போடல 10 1-on-1 சான்ஸ் கிரியேட் பண்ணலனா அதெல்லாம் வந்து இப்ப நடக்குமானே தெரியாது. As long as we keep getting the wins and we keep controlling the opponents, for me everything looks okay. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றதுக்குலாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி, லைனப் மிட் வீக்ல வந்து அந்த அவங்களோட ஃபார்மேஷன் இன்டர் மிலான் ஃபார்மேஷனை மேட்ச் பண்ணி நம்ம வந்து 4-3-1-2 போல போனோம். இப்போ இந்த கேமுக்கு வி வர் பேக் டு ஒரு நார்மல் அந்த 4-2-3-1. என்ன நினைச்சீங்க? அந்த ஐ தாட் அந்த எகிட்டிகே ஈசாக் வந்து தே வில் பிளே டுகெதர் அகெயின்னு சொல்லிட்டு, பட் அகெயின் ஈசாக் பேக் டு த பெஞ்ச். என்ன நினைச்சீங்க? இல்ல ஈசாக்கு வந்து ஏதோ நிகில் இருக்கு அதனாலதான் அவன் வந்து விளையாடல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் வை he had to go on the bench, which is why வேற யார் ஸ்டார்ட் பண்ணா? லெஃப்ட்ல வந்து இவனும் வேர்ட்ஸ் லெஃப்ட்ல, இவன் ரைட்ல சோபஸ்லை ரைட் விங்கரா வந்து ஆடிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் 4-3-3 மாதிரி மெக்காலிஸ்டர் நடுவில் அந்த மாதிரி. ஸோ வாட் எவர் செட் அண்ட் டன், இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அந்த ஏர்லி கோல் வந்து காம்ட் ஆல் ஆஃப் இட் டவுனுங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இதெல்லாமே போகல, ஏர்லி கோல்லாம் நடக்கல அப்படின்னா மறுபடியும் இந்த லைன் அப் தேவையா, அவனை போட்டுக்க கூடாதா, ஏன் கியஸாவை ஆடி வைக்கிறதுக்கு கூடாதா, அப்படி இப்படின்னு எல்லா கேள்வியுமே வந்திருக்கும். ஸோ அந்த ஏர்லி கோல் போட்டனால இது எல்லாத்தையுமே வந்து டை டவுன் பண்ணியாச்சு, பெருசாக எந்த பிரச்சனையும் வரல. அண்ட் 25th மினிட்ல ஜோ கோமஸை தூக்குன உடனே நான் சத்தியமே எதிர்பார்க்கல. ஜோ கோமஸை தூக்குன உடனே கண்டிப்பா சோபஸ்லை ரைட் பேக்கு ஏதோ ஒரு மிட்ஃபீல்டர் தான் கொண்டு வருவாரு அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட்டுன்னு பார்த்தா சாலா சட்டையை போடுறான். என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இட் வாஸ் குட். 25 மினிட்ஸ்லயே அவனை கொண்டாந்துட்டு he had a very good game. பட் ஆப்ஷன்ஸே இல்லையே, பெஞ்ச் பாத்தீங்கன்னா ஆப்ஷனே இல்லையே. வெறும் கொண்டு வரதா இருந்தா ஒன்னு சாலா, ஈசாக் இல்ல கியேசா தான் ஆப்ஷன். மூணு பேருமே ஃபார்வர்ட் தான். கரெக்ட். அதனாலதான் வந்து he thought okay சாலான் போல. ஸோ he came on and then he was very instrumental. 2-3 சான்சஸ், ஆனா அது தப்பா தான் வந்து பாஸ் எல்லாம் பண்ணா. பட் ஆனா சாலாட்ட ஒரு பிடிச்ச விஷயம், அவன் வந்ததுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு தெரியல, பாஸ் மட்டும் தான் பார்த்தான். ஷாட் எடுக்கணும் இது பண்ணும் அதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. பாக்ஸ் உள்ள போனாலுமே பாஸ் போடுறான். டேய் தம்பி என்ன உட்கார வச்சு டியூஷன் கீது எடுத்துட்டாங்களா, நீ உள்ள போனா பாஸ் தான் போடணும், நீ பாஸ் போடல டீமோட தூக்கிடுங்க, ஏமாத்திட்டானுங்களா யாராச்சும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பாக்ஸ் பக்கத்துல போனாலே பாஸ் தான் போடுறான். சத்தியமா நம்ப முடியலையாடா, நீ தானாடா இது பாஸ் மட்டும்தான் பாக்குற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சாலா பொறுத்த வரைக்கும் it was very very clear to see the differenceங்க from சாலா. எனக்கு வந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கல. செமையா ட்ராக் பேக் பண்றான், பின்னாடி வந்து பொசிஷன்ல நிக்கிறான், டிஃபென்ஸ் அப்போ ஆஃபென்ஸ் அப்போ டக்குன்னு பாஸ் போட்டுட்டு ஓடுறான். என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு பார்க்கும்போது? நல்லா இருந்துச்சு. ஐ மீன் இட் வாஸ் a good display. அதாவது வந்து இந்த இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, பிளேயர்ஸ் ஆர் டவுனிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி. மேனேஜர் பிடிக்கல அந்த மாதிரிலாம் எதுவும் எவிடன்ஸ் இல்லை, அதுவும் சொல்ல வந்தேன். ஸோ லைக் சாலா வந்து என்னதான் மேனேஜரோட பிரச்சனை இருக்கு இல்லை என்னதான் இருந்தாலும், ஈவன் நீங்க ஐ திங்க் இன்னும் பிரச்சனை இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா டச் லைன்ல கூட அவங்க 2 பேரும் பேசிக்கல, அசிஸ்டன்ட் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. நாட் லைக் இது எல்லாம் நிறைய சப்புக்கு நடக்கிற விஷயம் தான். சில சமயம் மேனேஜர் பேச மாட்டாங்க சப்புட்ட, அது நாட் தி இஷ்யூ அது. பட்
ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அவங்க ரெண்டு பேரும் டைரக்டா பேசல. Do you still feel so? இல்ல டெஃபினட்டா இஷ்யூ இருக்கு, அது டெஃபினட்டா இஷ்யூ இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் தட் சாலா வாஸ் அ ப்ரொஃபஷனல், ஸோ அதனால வந்த உடனே ஐ ஜஸ்ட் டூ த பெஸ்ட் ஃபார் த டீமுங்கிற டைப்ல. அண்ட் அதுவும் நீங்க சொன்ன மாதிரி we were 1-0 அப். இதே 1-0 டவுன்ல இருந்து ஜோ கோமெஸ் இன்ஜரி ஆகி போய் இதெல்லாம் சேஞ்சஸ்லாம் நடந்திருந்தா how would have Salah reacted? ஷார்ட் எடுத்திருப்பானா, நான் கோல் ஸ்கோர் பண்றேன், ஐ வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட், என்னால லிவர்பூல் வில் கம் பேக்குங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏர்லி கோல். Where do you think things standங்க right now? இந்த ஒரு கேம் தான் இருக்கு, எந்த ரூமரையும் விட்டுருக்க கூடாதுங்கிறனாலதான் சாலாவை கொண்டு வந்தாரா ஸ்லாட் இல்ல? வாட் இஸ் யுவர் பர்சனல் ஃபீலிங் ரைட் நோ? தெரிலங்க. ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் தேர் ஆன், அட்லீஸ்ட் பேசலை. ஐ மீன் ரொம்ப அதர் தென் வந்து நீ டீமில் இருக்க, நீ பெஞ்சில் இருக்க, அந்த மாதிரி ஒரு ஒன் லைன் ரொம்ப ஃபார்மலாக இருக்கிறத தவிர தே ஹவ் நாட் டாக்ட். அது வந்து ஸ்லாட் வந்து சாலா said he has no relationship சொன்னார். ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் டு ஹியர் தோஸ் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் சொன்னார், இப்போ ஹவ் யூ ஸ்போக்கன் டு சாலாவோ ஏதோ அந்த மாதிரி ஏதோ கேட்டாங்க ரிப்போர்ட்டர். சொன்னேன் ஆமாம், ஐ டோல்ட் him that he was not on the ஸ்டார்டிங் லைன் அப் ஃபார் இன்டரோ பிரைட்டன், எனக்கு ஞாபகம் இல்லை எக்ஸாக்டாக. அது லைக் அவ்வளோதான் பேச்சுவார்த்தை இருக்குன்னு எனக்கு தோணுது. லைக் ரொம்ப ப்ரொஃபஷனலாக தேவைங்கிற மட்டும் எவ்வளோ வார்த்தை தேவையோ அதை மட்டும் நான் பேசிட்டு வரேங்கிற டைப்பில் தான் இருக்குது. வேர் த ரிலேஷன்ஷிப் ஸ்டாண்ட்ஸுங்கிறது எனக்கு தெரில. ஐ டோன்ட் நோ. What do you think வந்து would have happened? லைக் வைல்டஸ்ட் இமேஜினேஷனே சொல்லுங்களேன். What do you think could have happened? இல்லை broken promisesன்னு சாலா சொன்னால அந்த இன்டர்வியூவில், அதுதாங்க. லைக் ஐ திங்க் ஹீ ஃபீல்ஸ் லெட் டவுன் பை என்ன இதில் என்னன்னா, ஐ திங்க் அதில் அந்த இன்டர்வியூவில் ஒரு வார்த்தை, சம் பீப்புள் அட் த கிளப் டோன்ட் வாண்ட் மீயா இல்லை சம்மன் அட் த கிளப் வாண்ட்ஸ் மீ அவுட், அந்த மாதிரி. ஐ திங்க் இது வந்து இட்ஸ் லைக் மேபி மைக்கேல் எட்வர்ட்ஸை பற்றி பேசுகிறானோன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐ திங்க் மேபி இஸ் டிசப்பாயிண்டட் இன் ஸ்லாட் தட் ஸ்லாட் ஹஸ் நாட் ஸ்டுட் அப் ஃபார் ஹிம். ஸ்லாட்டும் லைக் ஹி ஃபீல்ஸ் லைக் இஸ் பீங் டார்கெட்டட் அங்கே. ஏன்னா மைக்கேல் ஐ ஃபீல் லைக் இஸ் சேயிங் என்னோட எரா முடிஞ்சிருச்சுன்னு இவங்க டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டைப்பில், மைக்கேல் எட்வர்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டைப்பில். அண்ட் ஐ திங்க் மேபி ஹி ஃபீல்ஸ் டிசப்பாயிண்டட் ஸ்லாட் டிடன்ட் ஸ்டாண்ட் அப் இந்த மாதிரி அப்படின்னு இவன் நினைக்கிறான். என்ன நடந்தீங்க, வைல்டஸ்ட் இமேஜினேஷன் சொன்னீங்க, அதனால நான் சொல்றேன் இதெல்லாம் இமேஜினேஷன் தான். இன்னொரு கேள்வி கேட்குமா? மைக்கேல் எட்வர்ட்ஸ் வந்து ஓவர் ரூல்டு ஹூலியன் பிராண்ட் அண்ட் ஹி brought in சாலா, ஓகேவா? இப்போ சாலா வந்து இஸ் அ கமர்ஷியல் சூப்பர் ஸ்டார் ஃபார் லிவர்பூல், கரெக்டா? நீ பிட்ச்ல பர்ஃபார்மே பண்ணலினாலும் இஸ் கோயிங் டு கெட் யூ ரெவென்யூ, இஸ் கோயிங் டு கெட் யூ ஆட், இஸ் கோயிங் டு கெட் யூ சோ மெனி திங்ஸ். இஸ் அ கமர்ஷியல் சூப்பர் ஸ்டார். எட்வர்ட்ஸ் மாதிரி ஒரு ஆள் வந்து why would you want to move a commercial superstar even if he doesn't play well? அந்த ஆங்கிள் வந்து யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? லிவர்பூலுக்கு வந்து கமர்ஷியல் இஷ்யூஸ் வந்து they are not that many. ஓகே, ஈஜிப்ட்ங்கிற ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு சாலானால, பட் அதர் தென் தட் they are not, அதாவது they are not depending on commercials. we are not like வந்து இப்போ I don't know, ஒரு மிட் டேபிள் ஆர் லோவர் லீக் டேபிள் கிளப் who suddenly sign a superstar. அந்த லைக் இப்போ பிரைட்டன் வந்து மிட்டோமாவை சைன் பண்ணாங்க தெரியுமா? ஸோ தே ஹேவ் அ பிக் ஜாப்பனீஸ் மார்க்கெட் மிட்டோமானால. அண்ட் நான் வந்து பிரைட்டன் அது மேலே கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல, பட் தட் இஸ் அ பிக் பார்ட் ஆஃப் தேர் அந்த சேல்ஸ், அந்த மர்ச்சன்டைஸ் இன்கம்லாம், இந்த மிட்டோமா அண்ட் ஜப்பான் கனெக்ஷன். நமக்கு வந்து we don't have, லிவர்பூல் இஸ் a worldwide club, ஸோ அதனால we don't have as many issues சாலா போகிறதுனால, that maybe சாலா வந்து ஒரு ஸ்மாலர் டீமுக்கு he may have caused. So do you think Edwards இருக்கட்டும், ஹியூஸ் இருக்கட்டும், they are like okay da, this is, we've spent 150 million after net spend, we have to recoup the 150 million and Salah is the biggest asset for us to recoup, அதனால we are looking at selling him. அதனால மறைமுகமா ஸ்லாட்டை வச்சு தம்பி நீ வந்து அவனை உட்கார வச்சாதான் அவனுக்கே கோவம் வரும், ஓகே அவனே வெளியே போறதுக்கான ஒரு சான்ஸை இனிஷியேட் பண்ணலாம். பட் அப்படி இருந்திருந்தா வந்து நமக்கு புது கான்ட்ராக்ட் கொடுத்துக்க வேண்டிய அவசியமாவே இருந்திருக்காது இல்லைங்க. அது என்ன ஃபேன் ப்ரெஷருங்க, பயங்கர ஃபேன் ப்ரெஷர், பேக்லாஷ் பயங்கரமா இருந்திருக்கும். ஒரு 56-57 கோல் அசிஸ்ட் சீசனுக்கு அப்புறம் நீங்க ஒரு பிளேயருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலன்னா people feel like, டே என்னடா பண்ற நீ, இது வந்து மெஸ்ஸிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காத மாதிரி. ஆஃப்டர் மெஸ்ஸி கெட்ஸ் லைக் 60 கோல்ஸ் a season, நீ மெஸ்ஸி கான்ட்ராக்ட் கொடுக்கலன்னா பார்சா ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க. லைக் ஈவன் when பிஎஸ்ஜிக்கு போகும்போது கூட they were writing so much இல்ல மெஸ்ஸி பார்சா விட்டு. ஸோ இப்போ பார்சா ஃபேன்ஸ் வந்து that would have been the reaction லிவர்பூல் ஃபேன்ஸ் இருந்தீங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் லாஸ்ட் சீசன் பிரீமியர் லீக்கும் ஜெயிச்சோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ திங்க் வைல்டஸ்ட் இமேஜினேஷன் நான் சொன்ன மாதிரி, ஐ திங்க் சாலா திங்ஸ்
எட்வர்ட்ஸ் அண்ட் ஹியூக்ஸ் தான் இங்க பிரச்சனை. அவங்க broken promises அது பட் இதுன்னு. அப்படி இருந்தா ஸ்லாட் கூட என்னவா இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி ஸ்லாட் has not stood up for meங்கிற மாதிரியா? ஆமா ஒன்னு ஸ்லாட் has not stood up for me, இல்ல he feels like இந்த ஸ்லாட் வந்து you would have said நீ டிஃபென்ஸுக்கு ட்ராக் பேக் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு. he would have thought okay இது வந்து this is just an excuse, போன வருஷமும் தான் நான் பண்ணல, இந்த வருஷம் சடனா ஏன் அது ஒரு பிரச்சனையா போகுது அப்படின்னு. ஸோ அண்ட் he would have seen வந்து வேர்ட்ஸ் வந்திருக்கான், ஈசாக் வந்திருக்கான், எக்கிட்டிகே வந்திருக்கான், இவங்க தான் ஃபியூச்சர், இவங்க மேல தான் டீம் பில்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை இது. அதாவது இஸ் an ஏஜிங் பிளேயர் who still thinks he is at the peak of his powers. ஸோ அதனால நானா விட்டுட்டு போக மாட்டேன், இவங்க என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க அதனால அப்படின்னு. இஸ் he not ஒரு அக்செப்டன்ஸ் வரலன்னு தோணுதா? ஓகே நம்ம தான்ப்பா இனிமேல் இல்லைங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி. பட் இஸ் he entitled to it? Like can he think that way? ஆமா ஆஃப்டர் இது வந்து இன்னொரு பாட்காஸ்ட்லயும் இதை டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் எனி அதர் பிளேயர் அட் 33 34 நீங்க சொல்லலாம் ஏன் வந்து அந்த அக்செப்டன்ஸ் வரல, இந்த வயசுல வரலன்னா லைக் ஓவர் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஆஸ் ஃபாஸ்ட், நீ எவ்வளோ கோல் ஸ்கோர் பண்ண போறது இல்லை, அசிஸ்ட் போட போறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து டீம் வில் மூவ் ஆன் ஃப்ரம் யூ. ஸோ இப்போவே அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கிற டைப்ல எனி அதர் 33 year old 34 year old நீங்க சொல்லலாம். ஆனா திஸ் இஸ் a 33 year old who has scored 56 who has got 56 goals and assists last year. சிங்கிள் ஹேண்டடா பிரீமியர் லீக் நம்ம ஒத்துன்னு தான் ஆகணும், சிங்கிள் ஹேண்டா பிரீமியர் லீக் ட்ரோஃபியை வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ லைக் இன் தட் கேஸ் அண்ட் இட்ஸ் நாட் ஈவன் லைக் என்ன சொல்றது, இது வந்து ஃப்ளூக் இல்லை. 56 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளூக் இல்லை. மேனேஜர் லைக் he has accepted the manager. அதுக்கப்புறம் அந்த டாக்டிக்ஸ் அந்த சிஸ்டம்ல எஸ் thrived. சடனா வந்து எனக்கு இந்த இப்போ நான் ட்ராக் பேக் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்றதும், சம்மர்ல எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது ஒரு 3-4 ப்ராமிஸை பண்றதும், இப்போ என்னடானாக்கா we are building the team around words ஈசாக்குன்னு சொல்றது makes no sense. அதுதான் லைக் சாலாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து that's where I feel like he has been let down. அதான் பட் அல்டிமேட்லி ஓகே he came back 25 minutesல வந்து he came on, he was playing well, சான்ஸ் கிரியேட் பண்ணா, பாசஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தான். செகண்ட் கோலுக்கு சரியான கார்னரு, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்கிட்டிகேக்கு வந்து கோல் ஃபினிஷ் பண்ணதா இருக்கட்டும். அண்ட் சாலாவும் should have scored கடைசியில். அதான் he should have scored, he should have assisted more. அந்த வேண்டேக் ராபர்ட்சன் ஒன்னப்பா அசிஸ்டாவும் பண்ணியிருக்கலாம். And he made sure to take a lap around Anfield when everyone sang his song and sang his name. அதை வந்து போஸ்ட் பண்ணி ட்விட்டரில் வந்து ஒருத்தவனுக்கு கரிய பூசுறதுக்காகவே போஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது வந்து போஸ்ட் பண்ணி அது ஒரு இது பண்ணுது. பட் யா ஓவரால் எல்லாரும் கேட்டதுக்கு we just hope he comes back, you just never know what will happen அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. What do you think will happen? ஆனஸ்டா ஐ திங்க் இது நான் லாஸ்ட் எபிசோடா இல்லை அதுக்கு முன்னாடி சொன்னேன்னு தெரில, லிவர்பூல் வந்து they will start talking to Saudi. நீங்கள் ஓப்பனாக இல்லை, நீங்கள் ஒரு நல்ல ஆஃபரோட வந்தீங்கன்னா சாலா இஸ் அவைலபிள். ஏன்னா ஐ திங்க் கிளப் என்ன பார்க்குறாங்க, இவன் வந்து இஸ் நாட் வில்லிங் டு அக்செப்ட் தட் யூனோ இஸ் ரோல் இஸ் கோயிங் டு கம் டவுன். இனிமே நம்ம வந்து வி நீட் டு பில்ட் அப்பான் தீஸ் இந்த வேர்ட்ஸு ஈசாக்கி இவங்க இந்த கோர் வச்சு தான் நம்ம பில்ட் பண்ணணும். இவன் இந்த டீமில் இருந்தாக்க இப்போ வந்து இந்த மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருந்தானாக்க இட் வில் பி பேட் ஃபார் டீம் மொரால். இவங்க புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு வந்து இட் இஸ் குவைட் பேட் ஃபார் தெம். ஸோ அதனால வந்து இட்ஸ் ஜஸ்ட் டைம் டு மூவ் ஆன். சாலாவோட எரா ஹஸ் கம் டு an end. அந்த டீம் வந்து இட் இஸ் பேசிக்லி இப்போ அந்த டீம்ல இருந்தவங்க யார் இப்போ இருக்காங்க, ஆலிசன், ராபர்ட்சன், வேன் டைக், சாலா, பேசிக்கா இவங்க தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் மூவிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ வில் நாட் பி how difficult is it for a player like Salah to accept it? நம்ம டைம் முடிஞ்சிருச்சாட்டிருக்கு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்பவுமே சொல்றான் ஐ கேன் பிளே இன் யூரோப்னு. அதுல தெரியல எவ்வளவு டிஃபிகல்ட்னு. இல்ல தட்ஸ் வாட் மேக்ஸ் them great. நான் அதை தப்பா சொல்லல, தட்ஸ் வாட் மேக்ஸ் them great also. அதாவது the belief that வந்து என்னால வந்து இன்னைக்கும் நான் வந்து ஐ கேன் கோ டு தி பிரீமியர் லீக் அண்ட் கான்ட்ரிபியூட்னு நினைக்கிறதுனால தான் he is one of the top 2 footballers worldல. கரெக்ட். அதேதான் சாலாவுக்கும், அதே மென்டாலிட்டி தான் சாலாவுக்கும். சாலா வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னாக்க he is one of the best ever players பிரீமியர் லீக் ஹிஸ்டரியில. மென்டாலிட்டி இருக்காதா இந்த மாதிரி இந்த லீக்ல வந்து நான் அச்சீவ் பண்ண அளவுக்கு எவனாலையும் பண்ணல. அதுதானே அந்த இன்டர்வியூலயே தெரிஞ்சது. டிஸ்அக்ரி வித் him saying நான் வந்து அதை பண்ணதுனால தான் நான் இந்த பிளேஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது கிடையாது, சீசன் டு சீசன் பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் ஆனா யூ cannot question how good he has been பிரீமியர் லீக்ல. கரெக்ட். 278 கோல் அசிஸ்ட்ஸ், ஹையஸ்ட் ஃபார் ஒன் கிளப் எவர் அண்ட் ஹையஸ்ட் இன் ஒன் சீசன் எவர். இப்போ நீங்க சொன்னீங்க அந்த பிரீமியர் லீக்ல மட்டுமே 47, ஆல் காம்படிஷன்ஸ்ல 56 or something for the last season that he ended up with. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல
they've all been at the club since their youth days இருக்கட்டும், Ryan or Giggs அந்த மாதிரி. they've played so many appearances. ஆமா 278 in like 412 or 413 appearances at Liverpool is என்ன வார்த்தை, extravagant. எக்ஸ்ட்ராவகண்ட் அதெல்லாம் ஃபார் மோ சாலா ஆர் ஃபார் எனி பிளேயர். அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அடுத்தது வந்தா ஹாலண்ட் தான் வரணும். பிகாஸ் இஸ் ஆல்ரெடி ஆன் 100 goals and 25 assists or something. ஹாலண்ட் எல்லாம் டெஃபினட்டா வந்துருவான். ஹாலண்ட் அழகா வந்து ஆலன் செய்யற கோல்ஸ் ரெக்கார்ட் மட்டுமே பாக்குறான். அவன் இந்த ஜிஏ எதுக்கு பார்க்கணும், அவன் கோல்ஸ் மட்டுமே பார்ப்பான். அவனுக்கு ஏன் தேவையில்லைங்க, அவன் அடிக்கிற கோலுக்கு ஜி மட்டுமே போதும், ஏலாம் தேவை. அதான் சொல்றேன். அதனால வந்து நெக்ஸ்ட் அவன் தான் வருவான்னு நினைக்கிறான். பட் தி செகண்ட் கோல் ஃபைனலி 104வது கார்னரோ 105வது கார்னரோ இது ஆமா இந்த சீசன்ல. நானும் கார்னர் எடுக்க போனானா சாலா, சரி ரைட்டு மஸ்ட் மேன தாண்டாது அப்படின்னு நினைச்சேன். ஆச்சரியமா செம்ம டிப்பு கரெக்டா எக்கிட்டிக்கே தலையில பட்டு உள்ள போச்சா, அப்பாடா கார்னர்ல இருந்து ஒன்ன போட்டானுங்கடா அப்படின்னு இருந்துச்சு. 105 அட்டம்ப்டாடா, அநியாயத்துக்கும் இல்லையாடா உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒரு வழியா போட்டானுங்கடான்ட்டு. பட் அந்த செகண்ட் கோல் காம்ட் எவ்ரி திங் டவுன். பிகாஸ் அந்த செகண்ட் கோல் வர வரைக்கும் வி கன்சிடர்ட் ஃபியூ சான்சஸ். பட் அதுல ஒரு டிஃபரன்ஸ் சொல்லட்டுங்களா, இதுல வந்து பிரைட்டன் கிரியேட்டட் த சான்சஸ், நம்மளா தூக்கி கொடுக்கல. ஸோ தட் வாஸ் குட். அந்த ஒரு ஆலிசன் சேவ் பண்ணது வந்து செம்ம த்ரூ பால், அது அவன் வந்து அந்த ஷாட் எடுக்கிறதுக்காக பண்ணது. ஸோ எனக்கு பார்க்கும்போது சான்ஸ் கொடுத்தாலுமே நான் லைக் அப்பா டே செம்மையா கிரியேட் பண்ணானுங்க, அதனாலதான் அந்த சான்ஸ் வந்துச்சு. நம்ம கோமலித்தனமா ஏதாச்சும் கேவலமா பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணலடான்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆமா ஆமா கரெக்ட். இல்ல அதான் நல்ல, ஐ மீன் டிஃபென்சிவ்லி ஐ தாட் ஓகே, நாட் ஆஸ் குட் அஸ் ப்ரீவியஸ் கேம்ஸ், பட் ஓகே. ஐ மீன் க்ளீன் ஷீட் அட் எண்ட் ஆஃப் த டே, அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கான்ஃபிடன்ஸுக்கு மெயினாக அதுங்க இப்போ என்ன, அதுவும் அந்த லீட்ஸ் கேமுக்கு அப்புறம் டெஃபினட்டா இந்த க்ளீன் ஷீட் தேவைப்பட்டிருக்கும் ஃபார் ஷூர். எக்ஸாக்ட்லி. பிரைட்டன் வந்து நமக்கு மேல வேற இருந்தானுங்க, பிரைட்டன் நமக்கு மேல வேற இருந்தானுங்க. ஆமா ஆமா கரெக்ட். ஸோ அந்த மாதிரி டீம் கூட போய் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். இன்னொன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜோ கோமஸ் இருக்கிற வரைக்கும் we didn't concede chances. அப்புறம் ஒரு மிட்ஃபீல்டரை தூக்கி ரைட் பேக்கா போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் again we started conceding chances. So it's down to personal also. நம்ம ரெண்டு பேரும் சொன்னோமே, we've been incredibly unlucky with injuries, with goals conceded எல்லாமே. ஆமா இல்ல அது ஆக்சுவலா சாரி, நான் என்ன சொல்ல வந்தேன், இப்போ ஸ்டார்டிங்ல பேசணும் யாரை கொண்டு வந்திருக்க முடியும்னு சப்பா. இப்பதான் பாக்குறேன் பெஞ்சில் ராம்சே இருந்தான், அவனை ஏன் கொண்டு வரலன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் எபிசோடு இதை கேட்டீங்க. இல்ல ஏன்னா இப்போ நீங்க இந்த மேட்ச்ல சோபோஸ்லை ரைட் பேக்கா போனா அகைன் யுவர் பெஸ்ட் பிளேயர் இஸ் பிளேயிங் இன் அன் அவுட் ஆஃப் பொசிஷன் இது ஏரியா திரும்பவும். லைக் இந்த கேம்ல நீங்க லீட்ஸ் கேம்ல சோபோஸ்லை வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்தான். இந்த கேம்ல வந்து நீங்க சோபோஸ்லை வந்து மேஜரா ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணானா உங்களுக்கு? இல்ல இல்ல. ஸோ லைக் ஒரு நேச்சுரல் ரைட் பேக் ராம்சே இருக்கும்போது ஏன் வந்து, ஐ மீன் ஐ டோன்ட் நோ. வாட் டு யூ திங்க்ங்க? போன சீசன் வந்து we were getting wins, ஸோ நம்ம இந்த கேள்வி நம்ம கேட்டதே இல்லை. why don't you use academy players more அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம வச்சதே கிடையாது. பிகாஸ் you were getting ultimately wins and that's all that mattered. ஓகேவா? where are you right now? ஒரு ஆப்ஷன் இருந்தும், என்ன சூரஜ் இதை பத்தா சொன்னாப்ல, லைக் ஆப்ஷன் இருந்தும் நீ ஏன் ஒரு, அதாவது 11 பொசிஷன்ஸ்ல ஒரு பொசிஷனை வந்து நீ ஒரு அகாடமி பிளேயரை வச்சு ஆறுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. பட் யூ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டூ தட். நான் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஹெல்பெட்டா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஐ திங்க் அட் திஸ் பாயிண்ட் வந்து இஸ் மோர் கன்சர்ன்ட் வித் ரிசல்ட்ஸ். நீங்க சொன்னீங்க ஒரு பொசிஷன்ல ஆடினா என்ன ஆக போகுதுன்னா, அது வந்து ஐ டிஸ்அக்ரி. ஏன்னா ஒரு பொசிஷன் கேன் பி க்ரூஷியல். அங்க ஒரு பொசிஷன்ல அகாடமி பிளேயர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆடினானாக்க மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இட் கேன் பி க்ரூஷியல். ஸோ அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் எனக்கு என்னன்னாக்கா, இப்போ யூ ஹாவ் அ நேச்சுரல் ரைட் பேக், அவன் முன்னாடி ஆடி இருக்கான் பிரீமியர் லீக், ஒன்றும் அவன் புதுசு கிடையாது. ஹி மே நாட் ஹவ் பிளேட் மச், பட் ஐ திங்க் இஸ் பிளேட் 1 or 2 games பிரீமியர் லீக்ல. ஸோ அவனால ஆட முடியும்னு தெரியும். ஏன் வந்து அவனை ஆட விடாம ஒரு உன்னோட பெஸ்ட் பிளேயரை தூக்கி ரைட் பேக்ல போட்டு அதுக்கப்புறம் சாலாவை கொண்டு வந்து he did well, அது வேற விஷயம். பட் இதே சாலாவை கொண்டு வந்து if he hadn't done wellனா நம்ம இந்த கேள்வி கேட்போமா இல்லையா? கரெக்ட். லைக் அதுதான் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதே தான் ஈவன் குமோவா வந்து திரும்ப பெஞ்சில் இருந்தா டென் கம் ஆன். அண்ட் இதை விட எனக்கு என்ன தெரியுமாங்க, மேட்ச் டே ஸ்குவாட்ல யூஆர் அலவுட் டு டேக் எவ்வளோ 9 பேர் சப்ஸ்டியூட்டா? 7 இல்லையா 9? நம்ம வந்து we have taken only 8. நான் என்ன சொல்றேன், இன்னும் அந்த எம்டி பெஞ்ச் ஸ்பாட்ல ஒரு அகாடமி பிளேயரை தூக்கி போடு.
நாட் சேயிங் நீ வந்து யூ நீட் டு பிரிங் him ஆன் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு கூட நான் சொல்லலை. பட் த ஃபேக்ட் தட் ஒரு நல்ல அகாடமி பிளேயர் வந்து இஃப் ஹி கெட்ஸ் இன் டு தட் மேட்ச் டே ஸ்குவாட், அவனுக்கு அது மோட்டிவேஷன். சரி, ஓகே, தட் மீன்ஸ் வி ஆர் க்ளோஸ், வந்து வி கேன் கெட் இன். அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வித் அந்த சாலாவோ ஒரு ஈசாக்கோ ஒரு எக்கிட்டிக்கேவோ இஸ் அ டிஃப்ரெண்ட். அந்த ஒரு மேட்ச் ப்ரெப் அவங்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க ஒரு மேட்ச்சுக்கு, இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இப்போ நம்ம பெஞ்சில் ஒருத்தர் இருந்தா வெலிட்டி லக்கின்னு, ஸோ லைக் ஹி வுட் ஹவ் லாஸ்ட் ஒரு 2 கேமா இருக்கான்னு நினைக்கிறேன் அவன். அவனுக்கு வந்து he would have had some incredible experiences. அவன் ஆடல, ஆனா அந்த ஒரு யூத் பிளேயருக்கு இட்ஸ் a very important thing. He takes some of those things into his own. இது இவர் வந்து சொல்றாருங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, ஐ ஒன்லி ஹேவ் 13 ஃபர்ஸ்ட் டீமர்ஸ் ஃபிட், 13 14 தான் இருக்காங்க, லாஸ்ட் ஒரு 5 கேமாவே இப்படிதான் இருக்கு, மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் அவுட் அப்படிங்கிறாரு. பட் யூ பாயிண்ட் அவுட் த ரைட் திங். சரி, அவன் ஆடலினா என்னப்போ, அவனை வந்து உட்கார வச்சு அட்லீஸ்ட் வந்து ஓகே இதான்ப்பா ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியரு, இப்படிதான்ப்பா இருக்கும், கேம்ஸ் இப்படிதான் இருக்கும், டைட்டா இருக்கும், கேம் சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கும், அட்லீஸ்ட் அவன் பார்த்து தெரிஞ்சுக்குவான்ல, ஓ இவ்வளவு பரபரப்பா இருக்க மாட்டிருக்கு, நம்மள மென்டலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஆச்சு அவனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கும். ஃபார் சம் ரீசன் he just doesn't want to put them ஆனுங்க. எனக்கு என்ன ரீசன்னே வந்து தெரியல. சேம் வித் குமோஹா, நீங்க பாத்தீங்கன்னா ஓகே 2-0 லீட்ல இருக்கும், ஓகே 2-0 இந்த 60 மினிட்ஸ்ல எடுமோவே செகண்ட் கோல் போட்டோம், 2-0 லீட்ல இருக்கும். he brought Chiesa on in the 70th minute or something. 5 சப் பண்ணிருக்காருன்னு பாருங்க. I don't think he did 5 substitutions. 4. So why not give Gumoa ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம்? I just don't understand what. மேபி டூ மச் ப்ரெஷர் இருக்கிறனால வேண்டாம், ஏதாச்சும் ஒன்று நடந்து மறுபடி பாயிண்ட் சுட்டோம்னா மறுபடி பிரச்சனை ஆயிருமே எனக்கு அப்படிங்கிற மாதிரி அதுதான் எனக்கு தோணுது. பட் ஐ மீன் ஐ டோன்ட் நோ. குமோவா சரி, நீங்க இந்த வெலிட்டி லக்கிலாம் ஓகே நீங்க கொண்டு வர வேண்டாம், அந்த ரீசன் கரெக்ட். குமோவா வந்து இஸ் பிளேட், அதாவது நியூ காசல்ட்ட வென் யூ ஆர் ட்ரெயிலிங் நீ குமோஹாவை கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்க, அண்ட் தென் நீ ஸ்கோர்ஸ் த வின்னர், வந்து எல்லாம் சந்தோஷமா இருக்க. ஆனா 2-0 லீட்ல இருக்கிற கேம்ல குமோவா வந்து எஸ் பிளேட் ஒரு 2-3 கேம்ஸ் இப்போ பிரீமியர் லீக்ல. ஸோ இட்ஸ் நாட் லைக் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் கேம் பயங்கர இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்வெல்மிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை. லைக் எனக்கு என்னன்னாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் 2-0 லீட் ஆஃப்டர் நியர்லி 2 months நினைக்கிறேன். 2-0 லீட் எல்லாம் ஸ்லாட் பார்த்துருப்பாரு, நம்ம டீமா 2-0 லீடு வேறையா, சரி சரி ஒரு கேம முடிப்போம், மத்ததையெல்லாம் அப்புறமா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் வந்து 1 week பிரேக் வேற, ஸோ இவனுங்களை எடுக்கணும் வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படி யோசிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் 2 weeks 2 games தான் ஆடுறோம், அதனால வந்து he might have thought ஓகே சரி போ இருந்தா இருந்துட்டு போதா ஆடிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி மேபி he would have left them outங்கிற ஒரு யோசனையும் எனக்கு இருக்குது. பட் that's a valid question that you ask. Why not bring them to the squad firstly? And 2-0 lead இருக்கும்போது why not just bring him on for like 10 minutes and then ஒரு Anfield atmosphere காட்டலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் yeah, it is understandable also. ஆமா ஆமா. அப்புறம் வேற என்ன மிட்ஃபீல்டர்ஸ் மெக்காலிஸ்டர் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதா? அதேதான், அதுல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது தெரியவே தெரியாது. மெக்காலிஸ்டர் பத்தி பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா கர்டிஸ் ஜோன்ஸ் another brilliant fantastic fantabulous game is growing into that role every game. இது வந்து 200th appearance, என்னால் நம்பவே முடியலங்க. 200 கேம் ஆடிட்டாள் லிவர்பூலுக்கு, 24 வயசு 200 கேம் ஆடி இருக்கான். உங்களுக்கு இஃப் யூ லுக் பேக் கேன் யூ ரிமெம்பர், ஓ 15 கேம்ல கர்டிஸ் ஜோன்ஸ் இதை பண்ணிருக்கான்னு சொல்ல முடியுதா? 200 கேம்ஸ் ஆடி இருக்கான். ஒரு இது நல்லா ஞாபகம் இருக்காது, எவர்டனுக்கு அகைன்ஸ்ட் ஒரு கோல் ஒன்னு போடுவான். சத்தியமா அதை தவிர எனக்கு ஞாபகமே எனக்கு எதுவுமே இல்ல. 200 கேம்ஸ் ஆடி இருக்கான், வச்சு சென்சேஷனல்ங்க ஃபார் கர்டிஸ் ஜோன்ஸ். அவனோட வயசுக்கு அவ்வளோ அப்பியரன்ஸ் பண்ணது வந்து இட் இஸ் ரியலி ரியலி ஒரு கமெண்டபிள் விஷயம். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஹி கிக்ஸ் ஆன் ஃப்ரம் ஹியர் பிகாஸ் ரைட்ஃபுல்லி இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ரைட் ஹியர் ரைட் நவ். ஆமா, இத்தனை வருஷமா வெயிட் பண்ணதுக்கு அப்பாடா இப்ப சான்ஸ் கிடைச்சிருச்சுடா, ஒரு கேப் கிடைச்சிருச்சு, உள்ள போயிட்டானா நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல இப்ப கர்டிஸ் ஜோன்ஸ் இருக்கான். அதை யூட்டிலைஸ் பண்ணானா சூப்பரா இருக்கும். ஆமா கரெக்ட். இல்ல இப்போ இந்த நெக்ஸ்ட் 1 month ஆர் வாட் எவர் இட் இஸ் ஆஃப்கான் சாலா போயிருக்கிற போது நம்ம இந்த கேம்ல ஸ்டார்டிங் லைன் அப்ப என்ன ஆடணும், ஆலிசன் கோமெஸ் விட்டுருங்க, கொனாட்டே வான்டைக் கர்கேஸ் கிராவன்பர்ச் ஜோன்ஸ் சோபோஸ்லாய் மெக்காலிஸ்டர் வேர்ட்ஸ் எக்கிட்டிகே. ஜோன்ஸுக்கு வந்து வில் கெட் a consistent run in midfield இப்போ. ரைட். ஏன்னா வேற எவனாச்சும் ஒருத்தன் தான் ரைட் விங்ல ஆட போறான், ஃப்ரிம்பாங்கோ இல்ல சோபோஸ்லாயோ எவனாச்சும் ஒருத்தன் தான் ஆட போறான். அதனால வந்து he will get that free spot midfield. அவனுக்கு வந்து this is a crucial time for him. ஏன்னா
அவனும் என்ன நினைச்சிட்டு இருப்பான், he will also have his eye on the World Cup இங்கிலாந்து. ஏன்னா இப்போ அங்க ஆடுறது எலியட் ஆண்டர்சன், டெக்லன் ரைஸ் கூட. ஆமா ஆமா ஆனா அவனோட பிளேஸ் வந்து எஸ் டன் வெல், பட் ஆனா அவனோட பிளேஸ் வந்து டூக்கல சொல்லியிருக்கான். மோஸ்ட் பீப்புளுக்கு பிளேசஸ் வந்து இன்னும் கேரண்டி இல்ல, கேரண்டி ஆகல. அதுவும் அந்த டபுள் பிவோட்ல கிராவன் பர்ச்சோட ஆடும்போது he will be targeting that, அந்த டெக்லன் ரைஸ் கூட நான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க சொன்ன மாதிரி so far he has done really well. அது இஸ் பீன் வெரி இன்ஃப்ளூயன்ஷியலுங்க. இந்த கேமுமே காம் டவுன் பண்ணது, அந்த சின்ன ஸ்பேசஸ்ல பாஸ் வேர்ட்ஸுக்கு போட்டது, வேர்ட்ஸ் இவனும் நல்ல காம்பினேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அந்த டைட் ஸ்பேசஸ்ல எங்க பாஸ் போட்டு மறுபடியும் எங்க போய் ரிசீவ் பண்ண முடியும். வேர்ட்ஸ் எல்லாம் இந்த கேம்ல மறுபடியும் அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்ட் வச்சிருக்கலாம். இவனுங்க வந்து இவ எக்கிட்டிக்கே 6 அடிக்கிறான், கொடுத்த பாஸ் ஏதோ பண்றானுங்க. பட் பெரிய விஷயம் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அப்பார்ட் ஃப்ரம் கர்டிஸ் ஜோன்ஸ், வேர்ட்ஸ் வந்து யூ see that flair, you see that confidence, you see that ஓகே நம்மளால பாஸ் போட முடியும்டா, பாஸை கனெக்ட் பண்ண முடியும், பாஸை மூவ் ஆன் பண்ண முடியும், அந்த சின்ன 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 ஃபிளிக் பண்றது, அந்த ஒன் டச் ஃபுட்பால் பண்றது, பேக் ஹீல் பண்றது எல்லாமே வேர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. he seems more confident. இந்த கேம்ல பிசிக்காலிட்டி ஒரு 2 பேருக்கு நடுவுல ஓடுனா. நீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு இது ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் அந்த எகிட்டிகே 6 அடிப்பான்ல, அந்த சான்ஸ் இருக்கிறது. அவன் வந்து he gets the ball, டிஃபெண்டர் வந்து அவனுக்கு சைடுல இருப்பான், he is facing back to goal. ஸோ டர்ன் பண்ணி டிஃபெண்டரை ஹோல்ட் ஆஃப் பண்ணி டச் லைன் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் எகிட்டிக்கு கட் பேக் பண்ணுவான். லைக் அந்த ஒரு பிசிக்காலிட்டி வந்து இந்த கேம்ல நீங்க சொன்ன மாதிரி ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இட் லுக் லைக் ஓகே இவனால பிரீமியர் லீக்ல ஈ கேன் கோப் வித் பிசிக்காலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா தெரிஞ்சது, விச் இஸ் அ குட் சைன். அவனுக்கு அந்த அசிஸ்ட் எல்லாம் வரும். அதாவது வந்து யாரோ இந்த கமெண்ட்ரியில தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், மெசேஜ் இஸ் ஜெர்மன் டீம்மேட்ஸ், நேஷனல் டீம்மேட்ஸ் இந்த மாதிரி வந்து தட் இஸ் செட்டிலிங் இன் டு லிவர்பூல் நவ், இனிமே வந்து இப்போ இஸ் என்ஜாயிங் திஸ் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து தட்ஸ் அ குட் சைன். நீங்க சொன்ன மாதிரி வேர்ட்ஸ் வந்து இஸ் டூயிங் வெல். அவனுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது he does well. ஆமா எக்ஸாக்ட்லி. பட் இப்போ இந்த கேம்ல வந்து ஈவன் தோ 2 men were put on him, ஒரு இன்ஸ்டன்ஸ்ல 2 பேருக்கு நடுவுல ஓடி போய் கிராஸ் போடுவான். 2 பேரு ஷோல்டர் அடிப்பானு, 2 பேர்த்தையும் தாண்டி போய் வந்து கிராஸ் போடுவான். ஸோ லைக் ஓகேடா கொஞ்சம் கொஞ்சமா நீ ரெடி ஆயிட்டு வர போல இருக்கு. இப்போதான் பிஸி பீரியட் ஆஃப் த சீசன் வேற, நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு. ஸோ இட் ஷுட் பி ஐ மீன் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா வி ஷுட் பி மேக்கிங் ஸ்ட்ரைட்ஸ் அப் த டேபிள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு, விச் இஸ் குட் டு சி. ஃபைனலாக இன்னைக்கு வந்து ரெக்கார்டிங் அப்போ 6th இருக்கோம். பிஃபோர் த யுனைடெட் கேம், யுனைடெட் போர்ன்மத் என்னோட நடக்கலாம். பட் இப்போதைக்கு வி ஆர் பேக் இன் டு த டாப் 6. ஸ்ட்ரெயிட் டைட்டில் ஃபைட் தான் நெக்ஸ்ட். யோசனையே இருக்கக்கூடாது. நேரம் எவன் கண்டுக்க போறான், அவ்வளவுதான். மேல அம்ப வந்து மேல விடுறோம், என்ன இருந்தாலும் அங்க வந்து பாத்துக்கலாம்டா அப்படின்னு சண்டைக்கு போடுறது வந்து இப்ப நம்ம யோசிக்கவே கூடாது கீழே சண்டை போடுறதுக்கு. பட் இன்னொரு பெரிய பெரிய பிளஸ் வந்து இந்த கேம்ல கர்கஸ் வாஸ் ரியலி குட்டுங்க. இந்த கேம் வந்து நான் பார்த்த வரைக்கும் மூவ்மெண்ட் வித் த பால், வித்அவுட் த பால், ஆஃப் த பால் சேலஞ்சஸ், வழக்கமா பறப்பான், பறந்து டைவ் அடிப்பான் டேக்கிள்ஸ் கொள்ளலாம். இந்த கேமும் பறந்தான், பட் தெரிஞ்சுக்கிட்டு பறந்தான். ஓகே இந்த இடத்துல டேக்கிள் பண்ணோம்னா பாலை வாங்க முடியும், இங்க பண்ண பாலை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் தட் ஹோல் கர்கஸ் சாலிட் கேம் பார்க்கும்போது பரவாயில்லையே அப்படின்னு. ஆமா இல்ல இந்த கேம் தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கண்ட்ரோல்டு அக்ரெஷன் அதுதான். அதாவது நீங்க சொன்ன மாதிரி பறக்கல, பறக்க ஆடல எங்கேயும். அதனால அவனுக்கு என்னால முடியும்னா நான் போய் பால் அடிக்கிறேன், இல்லைன்னா நான் விட்டுறேங்கிற மாதிரி. கரெக்ட் அதே மாதிரி தான் பண்ணா. இட் வாஸ் ஆல் குட், ஆல் ரவுண்ட் good performance, calm and composed performance maina. But I cannot finish without talking about Isak nga. He looks completely lost nga. I really don't see how he will turn this around, and probably the season is gone. I know it's early கூட சொல்ல முடியாதுங்க. We played 20 games this season. ஆமா இல்ல இந்த சீசனை விட I think நான் வந்து I'm looking at it as வந்து but to end the season or last 10 games if he scores like 6 goals or something, I'll say okay that's a positive to build off. 6 out of 10 நான் சொல்றது last 10 gamesல. அதுதான் வந்து that is my measuring stick இப்போ ஈசாக்கு. ஏன்னா some sort of positive இருக்கணும் by the end of the season. இல்லைனாக்கா இது ரொம்ப கஷ்டம். This might become one of the worst signings in the season. ஆல்ரெடி இப்போ இது எடுத்தீங்கன்னாக்கா ஏதாவது சர்வே எடுத்தீங்கன்னா ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஈசாக்கு தான் வந்து worst signing of the season அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா 125 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு அவனால ஒரு பால் கேரி பண்ணிட்டு போக முடியல, ஓட முடியல, பால் இல்லாமையும் ஓட முடியல. நீ என்ன ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண? அப்போ தசு புசுன்னு உடைய தாண்டி வேண்டைக்கும் ராபர்ட்ஸ்னு ஓடுறாங்க.
நீ ஆமா. என்னடானா பின்னாடி இருந்து வரவே மாட்டேங்கிற. அப்போ உனக்கு என்ன இதுல இருக்கு, நீ என்ன ஃபிட்னஸ்ல இருக்க, ஒரு டிரைவ் இல்ல, ஒரு எனர்ஜி இல்ல, ஒரு கோல் போடணுங்கிற ஒரு வெறி இல்ல, ஆமா. ஏதோ சொங்கி மாதிரி ஏதோ நோயாளி வந்து உள்ள வர மாதிரி கேமுக்குள்ள வர. இதுல கரெக்ட். இருந்து வரும்போது சப்ஸ்டியூட்டா உள்ள வந்தா கூட உனக்கு எந்த வித டிரைவுமே இல்ல. அப்போ உனக்கு நீ என்னவா பண்ணி நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா. சீரியஸ்லி லுக் சோ லாஸ்ட்ங்க. ஐ டோன்ட் நோ வாட் ஸ்லாட் வில் டூ அவனை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு. பட் அட் த மோமெண்ட் இட்ஸ் லுக்கிங் வெரி வெரி பேட். ஆமா. இட்ஸ் லுக்கிங் குவைட் பேட் ஈசாக்கு. வேற ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேற எதுவும் இல்லை. ஐ தாட் வேண்டைக் கொனாட்டே வந்து தே டிட் வெல் ஆஸ் அ பேர். அகைன் கொனாட்டே வந்து இப்போ சொல்லக்கூடாது, ஒரு 2 கேம் கன்சிஸ்டண்டா ஆடி இருக்கான். சொல்ல வேண்டாம், விட்டுறலாம், அப்படியே தாண்டிடுவோம். ஏன்னா அதை பத்தி பேசிட்டோம்னா அப்புறம் அடுத்த மேட்ச் தலைவன் உயர்த்தனத்தை காமிச்சிருவான். டாட்டு நம்ம வேற நல்லா தாண்டிச்சிருக்கான் அவன் உயர்த்தனத்தை காட்டுறதுக்கு. அதனால வேண்டாம், ஒழுங்கு மாதிரி ஏதோ ஒரு 10 கேம் ஒழுங்கா பண்ணி அப்புறம் உன்னை பத்தி பேசுறோம். ஆமா ஆமா. பட் வேற எதுவும் இல்லை. இப்போ அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி டாட் நம்ம ஆடுறோம். என்ன அதுக்கு அவங்க தனியா அதுக்கு தனியா பண்ணுவோம். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லா இருக்குது. டாட்னம் வந்து அடுத்த சண்டே தானே ஆடுறோம். ஓ ரைட் ரைட். ஆமா ஆமா கரெக்ட். அதனால அதை பத்தி நாங்க தனியா பேசுறோம் மக்களே. பட் வேற தாட்ஸ் வேற வியூஸ் இருந்துச்சுன்னா இந்த கேமை பத்தி மறக்காம வந்து காமெண்ட்ஸ்ல வைங்க. அப்புறம் சேஷாதிரி எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவார். ஒரு கமெண்ட் விடாம பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க எந்த நம்பிக்கையில இதெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்ல வேண்டியது, ஒவ்வொரு கமெண்ட் வந்து படிக்கிறதுக்கு வந்து அப்பப்ப சேஷாதிரி பண்றாரு, அப்பப்ப நான் பண்றேன். ஸோ மறக்காம வந்து இந்த டைம் ஸ்டாம்போட வச்சு இன்னைக்கு வந்து சாலாவை பத்தி பேசியிருக்கோம். கர்கஸ், ஜோன்ஸ், வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த டைம் ஸ்டாம்போட வைங்க. நான் இந்த கேம் பத்தி வேற மிஸ் அவுட் பண்ணாம அந்த கேம்ல பெருசா எதுவும் இல்லை. வழக்கமா தூக்கி போட்டு அடிப்போம். ஆனா அவனை வந்து 2 வாரமா இன்ஜுரின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல உட்கார வச்சுட்டாங்க. ஏதோ பொய்யுங்க, சத்தியமா சொல்றேன். அவன் இன்ஜுரி மாதிரிலாம் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பொய் நடந்திருக்குது. கம்முன்னு உட்காராடின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாப்ல. ஆமா. அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு அது என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி சொன்னாரா, ஒண்ணுமே தெரியல. இல்ல இல்ல எனக்கு எதுவும் நியூஸ்லாம் எதுவும் தெரியலைங்க. அதுவும் சொன்ன மாதிரி எதுவும் தெரியல. பட் ஆமா சரி, இப்ப என்ன டேபிள் எடுத்து பாருங்க சேஷாதிரி, டேபிள் எடுத்து பாருங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம், என்ன நிலைமையில இருக்கோம். அதான் சொன்னேன்ல, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் 17th. அதை தான் தாண்டிட்டோம்ல. கொஞ்சம் பாசிட்டிவா மேல பார்க்கலாம். ஏதோ மேல ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் அப்படி பாப்போம். இதே பொசிஷன்ல இருந்தோம்னா எண்ட் ஆஃப் தி சீசன்ல யூரோப் கிடைக்கும்ல, அவ்வளவுதான். ஆனா யூரோப்பா லீக் கிடைக்கும். இந்த யூரோப்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேல இருக்கிற யூரோப் தான். யூரோப்பா லீக் எல்லாம் நான் கேட்கல. மேல இருக்கிற யூரோப் கிடைக்குமா கிடைக்காதா, அவ்வளவுதான் கேள்வி. இதே பொசிஷன்ல இருந்தோம்னா கிடைக்காது, 6வதுல இருந்தா எங்க இருந்து கிடைக்கும். இதுல வேற யுனைடெட் ஜெயிச்சாங்கன்னா கான்ஃபரன்ஸ் லீக் தான் நமக்கு. ஆனா ஒரு விஷயங்க, கான்ஃபரன்ஸ் லீக் குவாலிஃபை ஆனோம்னா 100% நம்ம தான் அந்த ட்ராஃபி அடிக்கிறோம். அப்படித்தான் சொன்னோம். யூரோப்பா லீக் போகும்போது we are above everyone else அப்படினோம். அந்த லட்சணத்துல போச்சா அட்டலாண்டா கூட இந்த வாயே தேவையில்லை. யூரோப்பா வாச்சு வந்து நல்ல டீசன்ட் டீம் எல்லாம் இருக்குங்க. கான்ஃபரன்ஸ் லீக்ல ஊர் பேர் தெரியாத டீம்லாம் இருக்கு, கிராமம்லாம் இருக்கு. வேணாம், இருக்கிற கிராமத்துல இருந்தது போதும். அங்க போய் இன்னொரு கிராமத்துக்கு ஆடினா வச்சு கிழிச்சிருவானுங்க. அதுல எல்லாம் போய் இந்த லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் நான் வந்து எழுதி கொடுத்து சொல்லிடுவேன், எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இந்த வருஷம் யூரோப்பே வேண்டாம்னு எழுதி கொடுத்து வந்துடான்னு சொல்லிடுவேன் நான். கான்ஃபரன்ஸ் லீக் எல்லாம் போறதுக்கு தயவு செஞ்சு. யூரோப்பா லீக் மானவே எல்லாம் தாங்க முடியல, கான்ஃபரன்ஸ் லீக் எல்லாம் வேண்டாம். நீ கேட்டா தயவு செஞ்சு சாம்பியன்ஸ் லீக்ல முடியலாம். மானக்கேடா போயிரும்டா அதை முடிக்கலீனா. ஆமா இல்ல இது வந்து இல்ல டேபிள் சீரியஸா சொல்லணும்னா ஆர்சனல் 36, நம்ம 26. ஸோ 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு 16 கேம்ல. யுனைடெட் சொன்ன மாதிரி இன்னும் ஆடல, அவங்க இன்னைக்கு நைட் ஆடுறாங்க. ஸோ அவங்க ஜெயிச்சாங்கன்னா தே வில் கோ டு 6th, நம்ம 7th இருப்போம். நமக்கு கீழே சண்டர்லாண்டு, நமக்கு மேல கிறிஸ்டல் பேலஸ் இப்போ. ஐயோ அப்பா. ஆமா அதர்வைஸ் ஒன்றும் பெரிய இதில்லை. ஆனால் யாரோ சொன்னாங்க இது வந்து திஸ் மைட் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேஆட்டிக் சீசன்ஸ். அதாவது ஒரு ரிசல்ட் திஸ் வே தட் வே வந்து நீ டேபிள் 4-5 பொசிஷன் மேலேயும் கீழயும் ஓடுற அப்படின்னு. கரெக்ட். இஃப் யூ டோன்ட் கெட் கன்சிஸ்டன்சி ஐ டோன்ட் திங்க் வி வில், நம்மளே மேல போவோம்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரே கன்சிஸ்டன்சி இப்ப என்னன்னா 5 games unbeaten, அதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. வின் எல்லாம் அப்புறம் பார்ப்போம், 5 games unbeaten நம்ம, அதுவே நம்மளுக்கு பெரிய கன்சிஸ்டன்சியா இருக்குது இப்போதைக்கு எடுத்து பார்த்தோம்னா. அதுல வந்து 3 wins 3 clean sheets in 5 games. ஆமா இல்ல அதாவது வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா செல்சி வந்து 28, அவங்க 4th இருக்காங்க, நம்மளோட 2 பாயிண்ட் ஜாஸ்தி.
போர்ன்மத் வந்து 15th, அவங்க 20 அண்ட் இன்னும் கேம் இன் ஹேண்ட். அவங்க தான் இன்னைக்கு நைட் யுனைடெட் ஆடுறாங்க. ஓ அவங்க வின் பண்ணாங்கன்னா 23 அவங்க வந்துருவாங்க. அடே அப்பா. ஸோ அதுதான் சொல்றேன். ஸோ லைக் 4th ல இருந்து 15th வரைக்கும் லிட்டரலா பிட்வீன் 6 பாயிண்ட்ஸ் இருக்கு, அவ்வளவுதான்.